எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறான். ஏன்னா அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா மரியாதை கொடுக்க தான் அவனுக்குலாம் ரொம்ப துளுவிட்டு போச்சு. ஆனால் இந்த பதிவை அதிமுக காரங்களோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு, ஏன் தம்பி இப்படி பேசியிருக்கிற, ஏன் தம்பி மரியாதை குறைவாக பேசியிருக்கிறேன்னு சொல்லி யாராவது எனக்கு கால் பண்ணினாங்கன்னா, தயவு செஞ்சு கால் பண்ணணும். அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, விஜய் சாரை, அதாவதுங்க, நாங்கள் அம்மாவோட பிள்ளைகள், அம்மா ஜெயலலிதா அம்மாவோட அவங்க வழியில் வந்தவங்க, அவங்க வழியில் ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், அதிமுக சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் என்ன பேசுகிறான்னா, மேடையில் பேசலை, ஒரு 4 ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு பேசுகிறான். வெளியில் பேசுகிறான்னு வச்சிங்களேன், தமிழக மக்களே நீங்களே அவனை கல்லால் அடித்து சாகடிச்சிருவீங்க. பொதுமக்களே அவனை அடித்து கொண்டுருவாங்க. அதாவது அதிமுக காரங்க ஒரு மானமுள்ள ரோசம் உள்ளவங்க. ஒன்று அதிமுக ஆட்சி அமையலேன்னு சொல்லிட்டு தன்மானத்தை இழந்து விடாமல் அவங்களே தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதிமுக தொண்டை தற்கொலை பண்ணிக்குவான். அப்படி இல்லைன்னா விஜய் சாரை கொன்றுவாங்க. அதாவது எப்படின்னா, அவன் எப்படி பேசுகிறான்னா, மனித வெடிகுண்டாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பேசிட்டு விஜய் சாரை கொண்டுருவாங்க அப்படின்னு பேசுகிறான், பகிரங்கமாக பேசுகிறான். தயவு செஞ்சு இந்த பதிவை யாராவது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், காவலர்களாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், யாராவது என்னுடைய பதிவை கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவை மேலிடத்துக்கு சொல்லுங்கள். இந்த ஆர்பி உதயகுமார் மேலே அவனையெல்லாம் வாயை திறக்க விடாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். இவெல்லாம் எம்ஜிஆர் வழியில் வந்தவனாங்க, ஜெயலலிதா அம்மாவோட வழியில் வந்தது நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தகுதியே கிடையாதுங்கிற நான். ஏண்டா, மக்களாக பார்த்து ஒரு நல்ல தலைவரை, தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய முதலமைச்சரை, மக்களுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. மக்களோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. மக்களாட்சி நடந்துட்டு இருக்குது. இதுக்கு வைத்தறிச்ச பிடிச்சி இதை பிடிக்காம வைத்தறிச்ச பிடிச்ச நாய்க என்னென்னமோ பேசுகிறானுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. நாங்கள் 3 மாதத்தில் கவுத்துருவோங்கிறானுங்க. நாங்கள் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது, அட்டாக் பண்ணி பேசுகிறது. இந்த சீமானிலிருந்து, இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருத்தன் பேசியிருக்கிறான். திரிசா நாடா இல்லை தமிழ்நாடான்னு ஒருத்தன் கேட்டுக்கிறான். அவன் சாட்டை துறைமுருகன்லாம் அந்த நாய் பேசியிருக்கிறான். நான் கேட்குறேன், ஏண்டா பெங்களூரில் உங்கள் சீமான் அவனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த சீமான் எவ்வளோ பெரிய திருட்டு பையன், அயோக்கியங்கிறது தெரியும். இவனுக்கு யாருமே வெளியில் நடமாட சொல்லி விடக்கூடாது. மக்களை எல்லாம் தூக்கி ஜெயில்